பார்லிமெண்ட்டில் ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றின விவாதத்தை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த விவாதத்தில் மிக முக்கியமாக நான் பார்த்தது என்ன அப்படின்னா, அப்போசிஷன் தலைவர் சொன்ன சில முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். அது இந்தியா கிட்ட ஏன் 41 ஸ்குவாட்ரன்ஸ் இல்லை அப்படின்றதும், மற்றும் இந்தியாவோட 3வது விமானம் தாங்கி கப்பல் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னும் கேள்வி எழுப்பியிருப்பார். அப்போசிஷன் சைடில் இருந்து நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ, என்ன மாதிரியான கேள்விகளை கரண்ட் ரூலிங் பார்ட்டிக்கு அகேன்ஸ்டாக கேட்கணும் நம்ம எதிர்பார்த்தோமோ, அதை கரெக்டாக ப்ராப்பராக கேட்டது எனக்கு தெரிஞ்ச ஒரே லீடர் தான். அவர் யார் அப்படின்ற அவரோட இமேஜ் அண்ட் அவரோட பெயர் நான் கீழே போடுறேன். ஏன்னா அவரோட பேரை தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டா பிரச்சனை ஆயிரும். அதனால் அப்படி நான் கீழே போடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவரோட கூற்றுப்படி இந்தியா கிட்ட சரியான எண்ணிக்கையில் போர் விமானங்கள் கிடையாது. சரியான எண்ணிக்கையில் நம்ம போர் விமானங்களை மெயின்டைன் பண்ணலை அப்படின்றப்ப சீனா கிட்டேயோ இல்லை பாகிஸ்தான் கிட்டேயோ இருக்கக்கூடிய நம்பர்ஸை நம்மளால் சமாளிக்க முடியாது அப்படின்றத பார்லிமெண்ட்டில் பகிரங்கமாக சொல்லியிருப்பார். ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். அதை தவிர்த்து மிச்சம் நிறைய பேர் பேசுனாங்க. அதில் முக்கால்வாசி பேர் பேசுனது என்ன தேவையோ அதை கேட்கல. ஆக மொத்தத்தில் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸையோ கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் தான் கிரிட்டிசைஸ் பண்ணிருந்தாங்க. இப்போது அவர் சொல்லக்கூடிய முக்கியமான ஃபேக்ட்டுக்கு கரண்ட்டாக என்ன ரோட் மேப் நமக்கு இருக்குது. ஏன்னா ஸ்குவாட்ரன் ஸ்ட்ரென்த்தை நம்ம அட்ரஸ் பண்ணணும், அதே சமயம் 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை நம்ம அட்ரஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அடுத்து 2035 வரைக்கும் நமக்கு இருக்கிற ரோட் மேப் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கான காணொலியை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரோட் மேப் அப்படின்றது சில மாதங்களுக்கு முன்னாடியே வந்துருச்சு. இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் இதை பற்றி எல்லாரும் பேசியிருக்காங்க அப்படின்றதுனால தான் நம்ம இதை கொண்டு வரோம். இதுக்கும் அந்த அப்டேட்டு அப்படின்ற மாதிரி எந்த சம்மந்தமும் கிடையாது. இது முன்னாடியே இருந்த ரோட் மேப் தான். பட் இந்த ரோட் மேப் ஒழுங்காக போகிறதும் போகாததும் இப்போ இருக்கிற ரூலிங் பார்ட்டி கையில் தான் இருக்குது. ரோட் மேப் அப்படின்றது ஃப்யூச்சர் ப்ரொஜெக்ஷன், வருங்காலத்தில் இது இதை சேர்ப்போம் அப்படின்னு சொல்கிறது தான். ஆனால் அதை கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி ஃபாலோ அப் பண்ணி கொண்டு போகிறது ரூலிங் கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. அப்போ அதை எப்படி செய்வாங்கன்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். எனிவேஸ், கிட்டத்தட்ட 400 போர் விமானங்களை 2035க்குள்ளே நம்மளோட ஏர்ஃபோர்ஸில் இன்டெக்ட் பண்ண போகிறோம். 150 போர் விமானங்களை வெளியே தள்ள போகிறோம். அதெல்லாம் என்னென்ன அப்படின்றது தான் இன்றைக்கான காணொலியில் தெளிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், லெட்ஸ் அட்ரஸ் த எலிஃபண்ட் இன் த ரூம். 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் 5th ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஏஎம்சிஏ தான் நம்மளோட 5ஆம் தலைமுறை இருக்கும் அப்படின்னு நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் பல மாதங்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பார். வெளிநாடுகள் கிட்டேருந்து நம்ம வாங்க போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி. பட் இன்றைக்கி தேதிக்கு விமானப்படை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 60 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை ஒரு ஃபாரின் கண்ட்ரி கிட்டேருந்து நம்ம இறக்குமதி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு ரெக்கமெண்டேஷனை கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் கண்டிப்பாக இந்தியா தனது முதல் 5ஆம் தலைமுறை போர் விமானமாக ஒரு வெளிநாட்டு தயாரிப்பு தான் பயன்படுத்த போகுது. அதில் யார் ஃப்ரண்ட் ரன்னர் அப்படின்னா F-35 தான் ஃப்ரண்ட் ரன்னர். என்ன தான் ரஷ்யன் Su-57 நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது, காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது, ஆல்ரெடி இருக்கிற நாசிக் ஃபெசிலிட்டிலே அதை பில்ட் பண்ண முடியும்னு சொல்லி ஏகப்பட்டது இருந்தாலும், கரண்ட்டாக டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவோட F-35 தான் லீடிங்கில் இருக்குது. அதை தான் மோஸ்ட்லி வாங்குவோம். இப்போ அதற்கடுத்து MRFA டெண்டர் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் 120 போர் விமானங்கள் வருது. இந்த 120மே 99% ரஃபேலில் தான் இருக்க போகுது. ஆல்ரெடி ரஃபேலுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவில் இருக்கிற காரணத்தினால் அதை தான் வாங்க போகிறோம். ரஃபேல் எம்முமே வாங்கியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக ரஃபேல் போர் விமானமாக இருக்கிறது தான் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கூடுதலாக அதை வாங்கினா தான் நமக்கு கரெக்டு. ஏன்னா ரஃபேலை தவிர்த்து இப்போ இன்னொரு 4.5 ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட் யூரோ ஃபைட்டர் டைஃபூனு இல்லை அப்படின்னா ரஷ்யன் Su-35 இந்த மாதிரி போனோம் அப்படின்னா அது லாஜிஸ்டிக்கல் நைட்மேரு, தேவையில்லாத வேலை. ஆல்ரெடி இருக்கிற விமானங்களோட இதையும் சேர்க்கறது தான் கரெக்டானது. ஸோ ரஃபேலாக தான் அது இருக்க போகுது. அடுத்து இண்டிஜினஸ் போர் விமானமான தேஜஸ் மார்க் 1A. மார்க் 1Aவோட ஆர்டர்ஸை பற்றி உங்களுக்கு தெரியும். 86 போர் விமானம், அடுத்து ஒரு 73 போர் விமானம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பெண்டிங் இருக்குது மார்க் 1Aக்கு. அடுத்து மார்க் 2க்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்திய விமானப்படை குறைந்தபட்சம் 100 போர் விமானங்களை இன்டெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க ஹாலுக்கு. 2027 இதோட ஃபஸ்ட்டு ரோல் அவுட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. 2027 ரோல் அவுட் இருக்குது அப்படின்னா 38-39க்குள்ளே இது ப்ரொடக்ஷனுக்குள்ளே போயிடும். ஸோ 2035 இந்த விமானங்கள் ஒரு கணிசமான அளவுக்கு இந்திய விமானப்படையில் இன்டெக்ட் ஆகிருக்கும், ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தேஜஸ் மார்க் 1Aவோட டெலிவரி 2032க்குள்ளே முடிவடைஞ்சிருக்கும். இதோட டெலிவரி ப்ராசஸ் அப்படின்றது பாதி வழியில் நிற்கும். அப்போது எத்தனை மார்க் 1As அப்புறம் மார்க் 2s அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டையும் சேர்த்து கிட்டத்தட்ட 150 போர் விமானங்கள் மார்க் 1Aவும் மார்க் 2வும் தேஜஸில். அதற்கப்புறம் உள்நாட்டு தயாரிப்பான
ஏஎம்சிஏல ஃபஸ்ட்டு ப்ரோட்டோடைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 போர் விமானங்களும் செகண்ட் ப்ரோட்டோடைப்பில் ஒரு 120 போர் விமானங்களும் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போது செகண்ட் ப்ரோட்டோடைப்புக்குள்ளே நம்ம போகல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரோட்டோடைப்பை டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு இண்டிஜினியஸ் 6th ஜென்ரேஷன் என்ஜின் வேணும். ஸோ அந்த ப்ராசஸ் 2035 தான் ஆரம்பிக்கும். 2035 நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரோட்டோடைப் மார்க் 1 தான் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ அதில் 120 போர் விமானங்களை நம்ம இன்டெக்ட் பண்ணிடுவோம். 100 to 120 போர் விமானங்கள். அப்போது ரஃபேல், தேஜஸ் மார்க் 1A, தேஜஸ் மார்க் 2, ஏஎம்சியில் ஒரு 100 போர் விமானங்கள், அப்புறம் F-35 ஆர் F-57 Su-57 ஒரு 60 போர் விமானங்கள். இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தோம் அப்படின்னா தோராயமாக ஒரு 400 போர் விமானங்கள் வரும். இந்த 400 போர் விமானங்களோட முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இது எல்லாமே மினிமம் 4.5 ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட், 4.5 ஜென்ரேஷன் அண்ட் 5th ஜென்ரேஷன் காம்பினேஷனாக வருது. இதற்கு அடுத்து இந்த விமானப்படையிலிருந்து அதே 2035 ரிட்டையர் ஆக போகிற 150 போர் விமானங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MiG-29, மிராஜ் 2000, ஜாகுவார், இந்த 3 போர் விமானங்களும் ரிட்டையர் ஆயிரும். ஏன் இதை ரிட்டையர் பண்ணுறாங்க அப்படின்ற கேள்விக்கான பதில் சிம்பிள், மெயின்டெனன்ஸ். இந்த போர் விமானங்களில் மிராஜ் 2000 அப்புறம் ஜாகுவார் இந்த இரண்டுமே மேனுஃபேக்சரிங் நிறுத்தப்பட்டிருக்கு. நீங்கள் MiG-29 போனீங்கன்னா கூட MiG-35ன்ற ஒரு வேரியண்ட்டை வந்து ரஷ்யன்ஸ் இன்னமும் மிக்கோயன் நிறுவனம் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்ட்ஸ்க்கு இல்லை வேறு எதுக்கும் பிரச்சனை வராது. ஆனால் மிராஜ் 2000 ஜாகுவார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போது ஒரு பார்ட் நமக்கு வேணும் அந்த போர் விமானத்துக்கு அப்படின்னா வேறு ஏதாவது கண்ட்ரி அதோட விமானப்படை இந்த மிராஜ் 2000 பயன்படுத்தி அதை ரிட்டையர் பண்ணி அந்த நின்றுட்டு இருக்கிற மிராஜ் 2000 பார்ட்ஸை கேனிபலைஸ் தான் பண்ண முடியுமே தவிர ஃப்ரெஷ்ஷாக மேனுஃபேக்சரிங் லைன்லேருந்து புது பாட்டை நம்மளோட எக்ஸிஸ்டிங் மிராஜ் ஆர் ஜாகுவார் ஃப்ளீட்டுக்கு எடுத்துகிட்டு வர முடியாது. அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த விமானங்களை ரிட்டையர் பண்ணி ஆகணும். ஸோ இதற்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் தேஜஸ் போர் விமானம். அப்போ 150 போர் விமானங்கள் வெளியே போகுது, 400 போர் விமானங்கள் உள்ளே வருது. இப்போ இந்த காம்பினேஷன் அப்படின்றது அன்னைக்கு தேதிக்கு நல்ல ஒரு ஃபைட்டிங் எட்ஜை நமக்கு கொடுக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டெல்த்தியான மிஷன்ஸுக்கு F-35 ஆர் Su-57 இருக்குது. பாம்பிங் ரோல் ஹெவியாக மிசைல்ஸை லான்ச் பண்ணணும் ஸ்டாண்ட் ஆஃப் ரேஞ்சில் இருந்து அப்படின்னா நம்மளோட சுக்காய்ஸ் இருக்குது. அண்ட் சுக்காய்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரஃபால்ஸ் இருக்குது. ஸோ இது போதுமான ஒரு ஃபைட்டிங் எட்ஜை நமக்கு கொடுக்கும். ஏஎம்சிஏ ப்ரோட்டோடைப் 2 வர வரைக்கும், அப்புறம் நம்மளோட உள்நாட்டு பாம்பர் டிசைன் வர வரைக்கும் இதுதான் நம்மளோட ரோட் மேப். இப்போது இந்த ரோட் மேப் வந்து ஒழுங்காக இருக்குமா இல்லையா அப்படின்றது கரண்ட்டாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டின் கையில் தான் உள்ளது. ரோட் மேப்பை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ரோட் மேப்பை மட்டுமே பார்த்துட்டு இத்தனை போர் விமானங்கள் அப்போ 2035 இண்டெக்ட் ஆயிருமா அப்படின்னு சொல்லிலாம் நம்ம சந்தோஷப்படக்கூடாது. இது எல்லாமே ப்ராசஸ் ஒழுங்காக போச்சுன்னா தான் இண்டெக்ட் ஆகும். இடையில ஏதாவது ஒன்று சொதப்பினாலும் 35ன்றது 45 சடனாக. ஸோ ரோட் மேப்பை கரெக்டாக ப்ராக்டிக்கலாக கொண்டு வர வேண்டியது இன்றைக்கி இருக்கிற ரூலிங் பார்ட்டி கையில் தான் இருக்குது. அதை இவங்க பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன்னா நம்மளும் இங்கே தான் இருக்க போகிறோம். ஸோ அவங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்றத பார்த்துக்கிட்டே வரலாம். கரண்ட்டாக இந்த ரோட் மேப் படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஓப்பனாக சொல்லணும்னா 2035 நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வருமா அப்படின்னு தெரியல. நிறையவே டிலேஸ் இருக்குது. தேஜஸ் மார்க் 1 பற்றி நமக்கு தெரியும். மார்க் 1Aல F404 என்ஜின் டிலேஸ் இருக்குது. மார்க் 2ல் வந்து வேறு என்ஜினை போடுறோம், நம்ம F414 என்ஜின்ஸை போடுறோம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ப்ரோட்டோடைப் வெளியே வந்தால் தான் நமக்கு தெரியும். அது கரெக்டான டைமில் வரணும். ஏஎம்சியோட பிரச்சனை இருக்குது, அதுவும் கரெக்டான டைமில் வரணும். இதெல்லாம் 2027 எப்படி வருது அப்படின்றத வச்சே நம்ம ஜட்ஜ் பண்ணிடலாம். ஏன்னா 27 நிறைய ப்ராஜெக்ட்ஸோட ப்ரோட்டோடைப் ரோல் அவுட் இருக்குது. அந்த ரோல் அவுட்ஸ்லாம் கரெக்டாக நடந்துருச்சு அப்படின்னா 35 ரோட் மேப்புக்கு ஸ்கோப் இருக்குதுன்னு அர்த்தம். 27 வர வேண்டிய ரோல் அவுட்டே மிஸ் ஆகுது அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை இம்மீடியட்டாக கவர்மெண்ட் சார்ட் அவுட் பண்ணி ஆகணுன்றது வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபிடிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.